வெளிமாநில பதிவெண் கொண்ட தனியார் சொகுசு பேருந்துகள் இன்று முதல் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. வெளிமாநில பதிவெண் கொண்ட தனியார் சொகுசு பேருந்துகளுக்கு கடந்த வாரம் தமிழக அரசு தடை விதித்தது. இதையடுத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கால அவகாசம் வழங்கப்பட்டது. கால அவகாசம் நேற்றுடன் முடிந்த நிலையில் வெளிமாநில பதிவெண் கொண்ட சொகுசு பேருந்துகளுக்கான தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. எனவே வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 தனியார் சொகுசு பேருந்துகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகளில் பயணச்சீட்டு முன்பதிவு செய்தவர்கள் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். தமிழக பதிவெண்ணாக மாற்றினால் மட்டுமே 547 பேருந்துகளுக்கும் அனுமதி வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் மேலும் கால அவகாசம் வழங்க பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இக்கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து கழக அதிகாரிகளை சந்திக்கவும் உரிமையாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே ஏற்கனவே போதுமான அளவு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக பதிவெண்ணாக மாற்றாமல் இயக்கினால் இன்று முதல் பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது.